மகளாக தான் வச்சுருந்தேன். எனக்கு 2 மருமக, 2 மருமகளும் மகளாக தான் வச்சுருக்கிறேன். வந்து நான் கஷ்டப்பட்டாலும் அது கஷ்டப்படக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்திலே தான் வச்சுருக்கேன். அது ஏதோ நாங்கள் பட்ட கஷ்டத்துக்கு ஆண்டவனாக பார்த்து எங்களுக்கு வழி தேடி கொடுத்துருக்குறோம். ஆச்சு 2 குழந்தைங்க, பொண்ணு 1 பையன் 1. அப்புறம் அந்த வவுளி இருந்தாங்க வீட்டில். அப்புறம் அதான் சரி நான் தனிப்பட்ட மாதிரிலாம் திருப்பியும் படிச்சுட்டு வீட்டில் இருந்துகிட்டே படித்தாங்க. படிச்சுட்டு திருப்பி அவங்க என்னன்னாங்க, நான் தனியார் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கிறேன் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லி தாட்டி விட்டேன். அப்புறம் அவங்க அப்படியே அம்மா வீட்லேயே இருந்து ஸ்கூல் போனாங்க. அங்கே பக்கமாக இருக்குது. வேலை வெட்டியெல்லாம் அவங்க அம்மா பார்த்துக்குறாங்க. நீங்கள் மாடு வச்சுருக்குறீங்க, கறவை மாடு, அவங்களுக்கு ஏற்ற கஷ்டத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க போயிருந்தாங்க. சரி இருக்கட்டுன்னு நாங்கள் இருந்தோம். அப்புறம் அந்த வாவில் திருப்பி தனியாக பையன் தவறிட்டாப்படி. தவறின பிற்பாடு தனியாக ஸ்கூல் வச்சு நடத்துகிறேன். 1 மாதம் 2 மாதம் தான் லீவ் போட்டு வீட்டில் இருந்து திருப்பி அந்த ஸ்கூலுக்கு போகாமல் அப்புறம் தனியார் ஸ்கூல் வச்சு நடத்துறதுக்கு உதவி பண்ணாங்க. உதவி பண்ணி தனியார் ஸ்கூல் வச்சு நடத்தி இப்போ 10-50 பிள்ளைக்கு மட்டும் தனியார் ஸ்கூல் வச்சு நடத்தி. அப்புறம் திருப்பி இதுக்கு நிற்கிறத்த அப்படின்னு வந்து கேட்டாங்க. நமக்கு தகுதி இல்லை, இது வேண்டாம் அப்படின்னு. எல்லாத்தான் வாய்ப்பு இருக்குது, பார்க்கலாம் அப்படின்னாங்க. சரி அது ஒவ்வொருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்புறம் வந்து எங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனோம். வெற்றியோடு வந்துருச்சு. எல்லாம் எங்கள் மருமகளை காப்பாற்றி எல்லாம் வெற்றியோடு கொண்டு வந்துட்டாங்க. பொதுமக்களுக்கு பொதுமக்களுக்கு நன்றி. என்னோட தம்பி வைஃப் தாங்க சத்யா. அது நல்ல டேலண்டான பொண்ணு, நல்ல அறிவாளி, திறமைசாலி. அதை இந்த சட்டமன்ற தொகுதியில் தேர்ந்தெடுத்ததுக்கு கிருஷ்ணராயர் தொகுதி மக்களுக்கு மிக்க நன்றி.